இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம இப்போது மே மாதம் வரப்போகுது. மே மாதத்தில் நடக்க போகிற முதல்ல கிரகநிலையை பற்றி பார்த்துருவோம். 6 கிரகங்கள் பார்த்திங்கன்னா இந்த மே மாதம் 2025 வருடத்தில் ஒரே இடத்துல வரப்போகுது. இந்த மே மாதத்தில் சூரியன், புதன், குரு, சுக்கிரன், ராகு, மேலும் கேது, இந்த 6 கிரகங்கள் இயக்கத்தில் மாறுபட போகுது. மே 14ஆம் தேதி சூரியன் ரிஷப ராசிக்கு போகிறாரு. மே 6ஆம் தேதி புதன் மேஷராசியில் சஞ்சாரம் செய்கிறாரு. குரு பகவான் மே 14ஆம் தேதி மிதுன ராசிக்கு போகிறாரு. சுக்கிரன் மே 31ஆம் தேதி மேஷராசிக்கு போகிறாரு. சுமார் 18 ஆண்டுகளுக்கு பின்னாடி ராகு கும்பராசியிலையும் கேது சிம்மராசியிலையும் சஞ்சாரிக்க போகுது. அதை வச்சு பார்த்தோன்னா இந்த மாதம் குரு ரிஷபராசியிலையும் மிதுனராசியிலையும் சஞ்சரிக்க போகிறாங்க. கிரகங்களின் இந்த பெரிய மாற்றங்கள் இந்த மாதத்தில் மே மாதத்தில் சிலருக்கு ராஜ வாழ்க்கையும் சிலருக்கு கொஞ்சம் அபாயகரமான வாழ்க்கையும் தரப்போகுது. யார் யாருக்கு ராஜ வாழ்க்கை, யார் யாருக்கு கொஞ்சம் சங்கடம் கூடிய வாழ்க்கைன்றதை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கும்பராசி அன்பர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா உத்தியோகத்தில் அலுவலகத்தில் சக ஊழியர்களின் சமாதானமாக போகணும். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த கும்பராசி அன்பர்களுக்கு தேவையற்ற பகையை வளர்த்துக்க வேணாம். உத்தியோகத்தில் ஊழியர்கள்ட்ட சமாதானமாக போயிருங்க. வியாபாரம் செஞ்சீங்கன்னா உங்கள் வியாபாரம் விரிவு செய்வதற்காக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வீங்க. முதல்ல செலவுகள் அதிகமாக இருந்தாலும் இனி வருங்காலத்தில் அது ஒரு அடித்தளமாக அமைஞ்சிரும். குடும்பத் தலைவிகள் சிக்கன நடவடிக்கையை எடுப்பீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படும். அதனால் செலவு செய்யும்போது நீங்கள் கவனமாகவும் அத்தியாவசிய தேவையை பூர்த்தி செய்கிறதாகவும் இருக்கணும். கலைஞர்களுக்கு நீங்கள் நினைச்சபடியே பெரிய பேனர்களில் இருந்து அழைப்பு வரப்போகுது. பல படங்கள் ஒப்பந்தம் ஆகும். படத்திற்காக முன்பணம் கிடைக்கப்பெறும். பள்ளி செல்லும் மாணவர்களாக இருந்தால், கல்லூரி மாணவர்களாக இருந்தால் இன்ப சுற்றுலாவுக்காக உங்களை கல்வி நிறுவனத்திலிருந்து அழைத்துட்டு போவாங்க. உங்களுக்கு நல்ல அனுபவத்தை தரும். அங்காள அம்மனுக்கு முல்லைப்பூச்சரம் கொடுத்து கும்பிடணும். கும்பராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா இந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சியும் சோகமும் நிற்கும். எந்த சூழ்நிலைகளிலும் சமநிலையை பேண முயலணும். உங்களின் புத்திசாலித்தனம் மற்றும் கடின உழைப்பால் இலக்கை அடைய முடியும். ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. பணியிடத்தில் எதிரிகளின் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். உங்களின் திட்டங்களை பிறற்ற பகிர்ந்துக்கிற வேணாம். குடும்பத்திலும் பணியிடத்திலும் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கணும். தொழில் மற்றும் மனிதன் தொடர்பான எடுக்கும் முடிவுகளில் குழப்பமான மனநிலை இருக்கும். அந்த நேரத்தில் நலம் விரும்பிகளின் ஆலோசனையை பெற தவற வேணாம். வாழ்க்கை துணையுடன் உறவு சாதகமாக இருக்கும். எத்தனை தோல்வி ஏற்பட்டாலும் கும்பராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா அதையெல்லாம் சமாளிச்சுட்டே வந்துடுறீங்க. மனக்கவலை நீங்கி எதிலும் தெளிவான முடிவு எடுப்பீங்க. வெற்றிலக்கை நோக்கி போவீங்க. காரிய தடைகள் எதிலும் தாமதப்போக்கு இருக்குது. மனம் மகிழும் சம்பவங்களும் நடக்குது. வெளியூர் பயணங்கள் மனதுக்கு சந்தோஷத்தை தருது. உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுது. கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும். சிறப்பான செயல்கள் மற்றவரின் பாராட்ட பெற்று தரும். தொழில் வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா ஈடுபட்டு இருந்தீங்கன்னா சாதுரியமான பேச்சின் மூலம் முன்னேற்றம் பார்ப்பீங்க. எதிர்பார்த்தபடி நிதிநிலை உயரும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். கூடுதலான பணிகளை கவனமாக செய்யணும். பொறுப்புகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்தீங்கன்னா டென்ஷன் உண்டாகுது. கணவன் மனைவிக்கிடையே கோபத்தை விட்டு இதமாக பேசணும். அப்போ தான் நன்மை உண்டாகும். பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்கும். பெண்களுக்கு எடுத்த காரியங்கள் செஞ்சு முடிப்பதில் காரிய தாமதம் உண்டாகுது. பணப்பழக்கம் அதிகரிக்குது. மாணவர்களுக்கு உயர்கல்வி கற்க தேவையான பண வசதி கிடைக்கிது. கூடுதல் கவனம் செலுத்தி படிக்கணும். அப்போ தான் வெற்றி கிடைக்கிது. இந்த மாதம் அலைச்சல் இருக்குது. சிலர் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் திண்டாட வேண்டிய நிலை ஏற்படுது. உங்கள் குழந்தைகளால் சில பிரச்சனைகள் வரலாம். அதற்காக உங்கள் குழந்தைகளின் மேல் ஆத்திரம் வேணாம். உத்தியோகம் பார்த்திங்கன்னா வேலையில் வரும் கஷ்டங்கள் தாங்கிக்கிறணும். இந்த மாதம் தம்பதிகளுக்கிடையே அன்பும் பாசமும் அதிகரிக்கும். கருத்து வேறுபாடுகள்
பரிமாறும் முன் பொறுமை மற்றும் நிதானம் அவசியம். திருமணமாகாமல் அதற்குண்டான முயற்சிகளை ஈடுபட்டிருந்தீங்கன்னா திருமணம் இனிதே நடந்தேறும். புதிதாக வீடு மனை வாங்கணுன்ற எண்ணம் செஞ்சிங்கன்னா எல்லாமே ஈடேறும். இந்த மாதம் மிகவும் விரும்பிய நண்பர்களை விட்டு பிரிய வேண்டிய நிலை வருது. உங்களுடைய பொருட்களை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். தூக்கம் இல்லாமல் தவிக்கும் நிலையில் இருந்தீங்கன்னா யோகா போன்ற பயிற்சிகளை செய்யணும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ராஜராஜேஸ்வரியை தீபம் ஏற்றி வணங்கணும். செல்வாக்கு செல்வம் உயரும். சந்திராஷ்டம தினங்கள் 8, 9, 10. அதிர்ஷ்ட தினங்கள் 2, 3, 29 மற்றும் 30. கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் பார்த்திங்கன்னா பொதுவாக சாதகமான பலன்கள் தான் இருக்குது. சில விஷயங்களில் சின்ன தடைகள் இருக்குது, அதை தவிர்த்துருங்க. இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான பலன்களை பெற முடியும். மாதத்தின் முதல் பகுதியில் சூரியன் 3வது வீட்டில் பயிற்சியாகிறது உங்களுக்கு சாதகமான பலனை தரும். அதனால் மாதத்தின் 2ஆம் பாதியில் சூரியனின் பலன்கள் பலவீனமாக இருக்குது. 6வது வீட்டில் செவ்வாய் பயிற்சியாகிறனால சராசரியை விட உங்களுக்கு நல்ல பலனை தரலாம் அல்லது அதிக அளவில் சாதகமான பலனை உங்களுக்கு தரலாம். புதனின் பயிற்சி இந்த மாதம் தொடர்புடைய பலனை தருது. மாதத்தின் முதல் பாதியில் குருவின் பயிற்சி 2வது பாதியில் சராசரி மற்றும் மிகவும் சாதகமான முடிவுகளை தரும். சுக்கிரனின் பயிற்சி பொதுவாக சாதகமான பலனை தரும். சனியின் பயிற்சி அனுகூலத்தை அளிக்க முடியாமல் போயிடுது. அதே நேரத்தில் ராகு மற்றும் கேதுவின் பயிற்சியில் இருந்து உங்களுக்கு சில பிரச்சனைகள் விலகுது. சாதகத்தை எதிர்பார்க்க வேணாம். அதாவது சனி, ராகு மற்றும் கேது தவிர பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க முயற்சி செய்யுது. சில சிரமங்கள் அல்லது இடையூறுகளுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட எல்லா விஷயங்களும் நீங்கள் சாதகமான முடிவுகளை பெற முடியும். உங்கள் தொழில் ஸ்தானத்தில் அதிபதி இந்த மாதம் 6ஆம் வீட்டில் இருந்தாலும் பலவீனமான நிலையில் இருக்கனால 6ஆம் வீட்டில் செவ்வாய் இருப்பது பொதுவாக சாதகமான பலனை குறிக்குது. அதனால் சில சிரமங்களுக்கு பின்னாடி உங்கள் பணித்துறையில் நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும். நீங்கள் வியாபாரத்தில் ஈடுபடையில் இந்த மாதம் உங்களுக்கு வேலையை ஒரு வேலையாக கருத வேணாம். நேர்மையுடன் நேரத்தை கடைபிடிச்சு கடின உழைப்புடன் உங்களுக்கு நிறைவு செஞ்சு அதான் ரொம்ப முக்கியம். இந்த முறையில் வேலை செஞ்சிங்கன்னா செவ்வாய் உங்கள் தொழிலில் நஷ்டம் ஏற்படாது. கல்வி கண்ணோட்டத்தில் மே மாதம் பொதுவாக சராசரி முடிவுகளை விட சிறந்த முடிவுகளை அளிக்கும். உங்களின் 4ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் இந்த மாதம் 2ஆம் வீட்டில் உச்சநிலையில் இருக்கிறாரு. இதனால் கலை, இலக்கியம் மற்றும் சமூகவியல் போன்றவற்றை படிக்கும் மாணவர்கள் நல்ல முடிவுகளை அடைய முடியும். இல்லற அல்லது குடும்ப வாழ்க்கைக்கு இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான பலனை பெற முடியும். சிறு சிறு செலவுகளை ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் பொதுவாக குடும்ப வாழ்க்கை மற்றும் இல்லற வாழ்க்கை நீங்கள் ரெண்டையும் அனுபவித்து வர்றீங்க. காதல் வாழ்க்கையில் சராசரியை விட சிறந்த முடிவுகளை பார்க்கலாம் அல்லது அதிக அளவில் சாதகமான முடிவுகளை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. இந்த மாதம் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் வாய்ப்புகளும் கிடைக்கும். திருமண வாழ்க்கைக்கு மே மாதம் சராசரியாக இருக்கும். முதல் பகுதி ரொம்ப சாதகமான முடிவை தரும். இருந்தாலும் குருவின் நிலை மாதத்தின் 2ஆம் பகுதியிலும் சாதகமாக இருக்க முயற்சிக்கும். இந்த சூழ்நிலையில் திருமண வாழ்க்கை தொடர்பான விஷயங்களில் இந்த மாதம் திருப்திகரமான முடிவுகளை பெற முடியும். நிதி விஷயங்களில் பெரும்பாலும் சாதகமான முடிவுகளை பெற முடியும். ஆரோக்கியத்தின் பார்வையில் மே மாதம் கலவையான அல்லது சராசரியான முடிவுகளை தரும். நீங்கள் கவனக்குறைவாக இருந்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் அக்கறையுடன் இல்லாமல் இருந்தால் முடிவுகள் சராசரியை விட உங்களுக்கு கஷ்டமாக போயிடும். அதனால் அக்கறையுடன் இருந்தீங்கன்னா முடிவுகள் சராசரியை விட சிறப்பாக மாறிடும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்துமா நோயாளியாக இருந்தால் மருந்து வாங்க உதவி செய்யுங்க. இதுவரை இந்த பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கான மே மாதம் 2025ஆம் வருடத்திற்கான ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.